வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வருமானத்துக்காகவும் மக்களின் ஊட்டச்சத்துக்காகவும் உயிரை பணயம் வைத்து உழைக்கும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியம். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன். கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல வருடாந்த திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பான முன்னாயத்த கூட்டம். சட்ட விரோத கட்டடத்தை அகற்றும் அதிகாரம் பிரதேச சபைக்குரியது. அதற்கமையவே தையிட்டி விவகாரம் கையாளப்பட்டது. அரசாங்கம் மாறினாலும் அடக்குமுறை மாறவில்லை. சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா காட்டம். வடக்கு மீனவர்களின் வாழ்வை சிதைக்கும் ரோலர்களை கட்டுப்படுத்த தவறினால் போர் வெடிக்கும். கடற்றொழில் அமைச்சரை எச்சரித்த ரவிகரன் எம்பி. அத்துமீறும் இந்திய மீனவர்களை இந்திய கடற்படையினர் தடுக்க தவறுவதற்கான காரணம் என்ன? கல்வி சீர்திருத்தங்கள் தன்னிச்சையான முறையில் முன்னெடுக்கப்படுவதாக விஜயதாச ராஜபக்ச கவலை. IMF வரையறைகளுக்குள் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை ஜனாதிபதி. JVPக்கு அரசியல் புரியலாம், ஆனால் நாட்டை ஆளத் தெரியாது. சாமர சம்பத் தசாநாயக்க. தொடர்வன விரிவான செய்திகள். கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருத்தல வருடாந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தொடர்பில் பிரதேச செயலக உத்தியோகர்களுடனான முன்னாய்த்த கூட்டம் பிரதேச செயலர் என் பிரபாகரன் தலைமையில் நெடுந்தீவு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. கடந்த வருட நிகழ்வின் போது இனங்காணப்பட்ட குறைபாடுகள் தொடர்பாகவும் இவ்வருட திருவிழாவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது. இம்மாதத்தின் நடுப்பகுதியில் முன்னாய்த்த பணிகள் தொடர்பில் ஆராய்வதற்காக துறைசார் அதிகாரிகளுடன் கச்சத்தீவுக்கான பயணத்தை தாம் மேற்கொள்ள உள்ளதாகவும் அதன் பின்னர் யாழ் மாவட்ட செயலர் தலைமையிலான கூட்டம் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்று பணிப்பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படவுள்ளதாகவும் இதன்போது தெரிவித்தார். இந்திய இலங்கை பக்தர்களின் நலனுக்காக அரசு மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஒவ்வொரு வருடமும் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதை பாராட்டி இவ்வருடமும் அனைவரும் ஒன்றிணைந்து வினைத்துறையுடன் பணியாற்ற அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் கருத்து தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் உதவி பிரதேச செயலர், நெடுந்தீவு கடற்படையின் கட்டளை அதிகாரி மற்றும் பிரதேச செயலக உத்தியோகர்கள் கலந்து கொண்டனர். கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல வருடாந்த திருவிழாவானது பிப்ரவரி மாதம் 27 மற்றும் 28ஆம் திகதிகளில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது முன்மொழியப்பட்டுள்ள கல்வி சீர்திருத்தங்கள் முறையான திட்டமிடல் ஆலோசனைகளின்றி தன்னிச்சையாக முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையில் உள்ள 10,000க்கு மேற்பட்ட பாடசாலைகளில் சுமார் 3,000க்கும் அதிகமான பாடசாலைகளில் மின்சாரம் மற்றும் நீர் வசதிகள் போன்ற அடிப்படை உள்கட்டமைப்புகள் கூட இல்லாத நிலையில் இணையவழி மற்றும் டிஜிட்டல் கல்வி முறையை அறிமுகப்படுத்துவது நடைமுறை சாத்தியமற்றது என அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய வசதி குறைபாடுகளால் கிராமப்புற மாணவர்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர மற்றும் உயர்தர பரீட்சைகளில் பாரிய பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்றும் இது நகர்ப்புற மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கிடையே பாரிய சமூக இடைவெளியை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். குறிப்பாக சிறுவர்களுக்கு பாலியல் கல்வியை அறிமுகப்படுத்துவது தொடர்பாக மகா சங்கத்தினர் உள்ளிட்ட மத தலைவர்கள் முன்வைத்துள்ள ஆட்சேபனைகளை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் கல்வித்துறையில் பணியாற்றும் லட்சக்கணக்கான ஆசிரியர்களின் கருத்துக்களை பெறாமல் ஒரு சிலரின் விருப்பத்துக்கு அமைய பாடத்திட்டங்களையும் பாடசாலை நேரத்தையும் மாற்றுவது மாணவர்களின் மனநிலையை பாதிக்கும் என தெரிவித்த அவர், கல்வி என்பது அரசியல் தேவைகளுக்காக மாற்றப்படாமல் ஒரு தேசிய கொள்கையின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் வரையறைகளின்படி தேசிய உற்பத்தியில் 13% மாத்திரமே செலவிட முடியும். அதில் குறைந்தபட்சம் 4% மூலதன செலவாக ஒதுக்கப்பட வேண்டும். அதன்படி நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற அடிப்படையில் அமைச்சுக்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிதி வரையறைகளுக்குள் தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு மக்களின் நலனுக்காக அதிகபட்ச செயல்திறனுடன் அந்த நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மூலதன செலவாக எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டாலும் உகந்த முறையில் அவற்றை செலவழித்து தேவையான நிதி மற்றும் பௌதிக முன்னேற்றத்தை அடைய கடந்த கால அரசு பொறுமுறை தவறியதனால் இந்த நாட்டு மக்கள் பல அபிவிருத்தி வாய்ப்புகளை இழந்துள்ளனர் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இங்கு உரையாற்றிய ஜனாதிபதி, சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் வரையறைகளின்படி தேசிய உற்பத்தியில் 13% மாத்திரமே செலவிட முடியும். அதில் குறைந்தபட்சம் 4% மூலதன செலவாக ஒதுக்கப்பட வேண்டும். அதன்படி நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற அடிப்படையில் அமைச்சுக்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.
2026ஆம் ஆண்டில் அமைச்சு மட்டத்தில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ள வேலை திட்டங்கள் மற்றும் ஒதுக்கப்பட்டுள்ள நிதிகளை பயன்படுத்தல் குறித்தும் இதன்போது தனித்தனியாக விடயங்கள் முன்வைக்கப்பட்டன. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் அனைத்து அமைச்சுக்களின் செயலாளர்கள் உட்பட நிதி அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். வழக்குகளை தொடர்ந்து அரசாங்கத்தை தோற்கடிக்க முடியாது, கட்சியை பிரித்து நாட்டை ஆள முடியாது. மக்கள் விடுதலை முன்னணி போன்ற கட்சிகளுக்கு அரசியல் புரியலாம், ஆனால் நாட்டை ஆளத் தெரியாது. அதுதான் இன்றைய சிக்கலாகும் என பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்ப தசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில், கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைப்பது குறித்து எமது திட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. 10-11 வருடங்களாக கட்சி தலைமையகத்துக்கு வராத பல முக்கிய அரசியல்வாதிகள் இன்று வந்துள்ளார்கள். கட்சி தமக்குத்தான் சொந்தம் என்று சிலர் உரிமை கோருகின்றனர். ஆனால் இந்த கட்டிடம் யாருடைய பெயரிலும் எழுதி கொடுக்கப்படவில்லை. கட்சியின் கதவுகள் அனைவருக்கும் திறந்தே உள்ளன. யார் வேண்டுமானாலும் வந்து பாடுபடலாம். அவர்களுக்கு தகுந்த பதவிகள் வழங்கப்படும். ஜனாதிபதி வேட்பாளர் பதவியை கூட வழங்க தயாராக உள்ளோம். ஆனால் வழக்கு தொடர்ந்து கொண்டு கட்சியை நடத்த முடியாது. வழக்குகளை தொடர்ந்து அரசாங்கத்தை தோற்கடிக்க முடியாது. கட்சியை பிரித்து நாட்டை ஆள முடியாது. மக்கள் விடுதலை முன்னணி போன்ற கட்சிகளுக்கு அரசியல் புரியலாம், ஆனால் நாட்டை ஆளத் தெரியாது. அதுதான் இன்றைய சிக்கல். எமது கட்சி தொடர்பில் 18 வழக்குகள் இருந்தன. அதில் 17 வழக்குகளை பேசி தீர்த்து விட்டோம். விஜயதாச ராஜபக்ச எமக்கு எதிரான வழக்குகளை வாபஸ் பெற்றுவிட்டு எமது உப தலைவராக இணைந்துள்ளார். இப்போது தயாசிறி ஜெயசேகர தொடர்ந்து வழக்கு மட்டுமே எஞ்சியுள்ளது. அவருடன் 5 நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். முதலில் அவருக்கு தேசிய அமைப்பாளர் பதவியை வழங்குவதாக கூறினோம். அவரும் அதற்கு முதலில் சம்மதித்தார். ஆனால் மறுநாள் பிற்பகல் வந்து எனது குடும்பத்தினர் இதற்கு சம்மதிக்கவில்லை என்று கூறிவிட்டு சென்றார். இருப்பினும் எமது கட்சியின் கதவுகள் அவருக்காக இன்னும் திறந்தே உள்ளன. யாரையும் நீக்கும் எண்ணம் எமக்கு இல்லை. அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு சிறந்த இளைஞர் அணியிடம் இந்த கட்சியை கையளிப்பதே எனது நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோத கட்டடத்தை அகற்றச் சொல்லி அறிவித்தல் கொடுக்கிற உரித்து பிரதேச சபைக்குத்தான் உள்ளது. ஆகவே வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தையட்டி விகாரை விடயத்தில் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. அடுத்தடுத்த நடவடிக்கைகளை முழுக்க சட்டபூர்வமாக செயல்படுத்துவார்கள் என ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தையட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் தொடர்பான வழக்கில் மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை பிரச்சினைக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக எடுத்த தீர்மானத்தை படித்து காட்டினேன். தவிசாள சுகிதனின் அதிகாரத்தின் கீழ் இது செய்யப்பட வேண்டும். இது சட்டத்தின் பிரகார நகர அபிவிருத்தி அதிகார சபை சட்டத்தின் 28A பிரிவின் கீழே சட்ட விரோதமான கட்டடம் அகற்றப்படுவது சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரங்கள் பிரதேச சபைக்கு முறையாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. கையளிக்கப்பட்ட ஆவணத்தையும் அன்றைக்கு சமர்ப்பித்தேன். அதன் பிரகாரம்தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆகவே சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்கின்ற போது பலாலி புலஸ் நிலைய பொறுப்பதிகாரி தவிசாளருக்கு பிரதேச சபை செயலாளருக்கு கடிதம் எழுதி சட்ட விரோத கட்டிடம் என பலகை நட்டால் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி இருக்கின்றார். சட்ட விரோதமான நடவடிக்கைகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்த முயன்றால் போலீசார் சட்டவிரோத நடவடிக்கையா எடுக்கப் போகின்றார்கள். காணி உரிமையாளர்கள் தன்னுடைய காணியை திருப்பி தரும்படியாக போலீசில் முறைப்பாட்டை தரும்போது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. அந்த முறைப்பாட்டையும் நாங்கள் சொல்லியுள்ளேன். இந்த சட்டவிரோத கட்டடத்தை அகற்றச் சொல்லி அறிவித்தல் கொடுக்கிற உரித்து பிரதேச சபைக்குத்தான் இருக்கின்றது. ஆகவே பிரதேச சபை அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது. அடுத்தடுத்த நடவடிக்கைகளை முழுக்க சட்டபூர்வமாக செயல்படுத்துவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். போராட்டக்காரர்கள் மீது வழக்குகள் தாக்கல் செய்யும் மனோநிலை புதிய அரசாங்க காலத்திலும் மாறவில்லை என்று மூத்த சட்டத்திரணி நானா ஸ்ரீகாந்தா தெரிவித்தார். தையிட்டி விகாரைக்கு எதிரான போராட்டம் தொடர்பான வழக்கில் மல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். போலீசார் இவ்வாறான வழக்குகளை கடந்த பல வருடங்களாக தாக்கல் செய்து வருகின்றனர். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் இருந்து இவ்வாறான சூழ்நிலைகள் இதுபோன்று வழக்கு தாக்கல் செய்து வருவது சட்டத்தை கேலி கூத்தாக்குகின்ற ஒரு நடவடிக்கையின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஏதோ எல்லாம் மாறிக்கொண்டிருப்பதாக பேசப்படுகின்றது. ஆனால் இந்த புதிய அரசாங்க காலத்தில் கூட இத்தகைய வழக்குகள் தாக்கல் செய்யும் மனோநிலை மாறவில்லை. இதிலே ஒரு தெளிவான செய்தி இருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் அனைவரும் நமது மக்களும் எவ்வளவு விரைவாக புரிந்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு நன்மை என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருளின் கடுபடியிலிருந்து பாதுகாப்பதற்கும் பாதாள உலக கும்பல்களின் செயற்பாடுகளை ஒடுக்குவதற்கும் அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் இலங்கை போலீஸ் பயிற்சி நிலையத்தில் நேற்று போலீஸ் பயிற்சிகளை நிறைவு செய்ததன் பின்னர் வெளியேறு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
போதைப்பொருள் வர்த்தகம் இலங்கையில் பாரிய புற்றுநோயாக பரவியுள்ளது. நாட்டின் எதிர்கால சந்ததியினரை போதைப் பொருளின் கடுபிடியிலிருந்து பாதுகாப்பதற்கும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை ஒடுக்குவதற்கும் தற்போதைய அரசாங்கம் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நாட்டில் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளும் போதைப்பொருள் வர்த்தகமும் ஒன்றோடொன்று இணைந்துள்ளன. இவற்றை வேரோடு ஒழிப்பதற்கு போலீசாரும் முப்படையினரும் இணைந்து தீவிர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். போதைப்பொருள் கடத்தல், வர்த்தகம், சந்தையில் உள்ள கேள்வி ஆகியவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கு விசேட வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு போலீஸ் சேவையை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் இவ்வாண்டு மாத்திரம் 10,000 புதிய உத்தியோகங்களை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு மற்றும் அமைச்சரவை அங்கீகாரம் என்பன பெறப்பட்டுள்ளன. அதற்கான ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. நீண்ட காலமாக நிலவி வந்த பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பழைய போலீஸ் முறைகளை கொண்டு எதிர்வரும் காலங்களில் முன்னோக்கி செல்ல முடியாது. போலீஸ் திணைக்களத்தை முழுமையாக நவீனமயப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய போலீஸ் சேவைக்குள் நவீன தொழில்நுட்பத்தை இணைத்து தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுடன் போலீஸ் உத்தியோகங்களை மேம்படுத்த வேண்டியுள்ளது. தற்போதைய போலீஸ் சேவையின் வளர்ச்சிக்கு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரத்னவின் அனுபவமிக்க வழிகாட்டல் பெரும் பலமாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களை தடுக்க இலங்கை அரசாங்கம் மட்டுமே முயற்சிக்கும் நிலையில் இந்திய அரசாங்கம் மீனவர்களின் அத்துமீறல்களை தடுக்க எந்தவொரு முயற்சிகளையும் எடுக்கவில்லை என வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் செயலாளர் என்.எம். மாலம் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள இவ்விணைய சேவை அலுவலகத்தில் நேற்று பகல் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், இந்திய மீனவர் விடயங்கள் தொடர்பாகவும் அவர்களின் அத்துமீறிய வருகை தொடர்பாகவும் நீண்ட காலமாக நாங்கள் அவர்களின் அத்துமீறிய வருகையை தடுப்பதற்காக போராட்டங்களை மேற்கொண்டிருக்கின்றோம், பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கின்றோம், கட்டுப்பாட்டு விடயங்களில் அரசுக்கு அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இன்று வரை அந்த செயற்பாடு தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது. இலங்கை அரசும் இலங்கை கடற்படையும் இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்த நினைத்தாலும் மறுபுறம் தமிழ்நாடு அரசானது ஒத்துழைப்பை வழங்குவதில்லை. வடபகுதி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை முற்றாக சிதைக்கின்ற இந்திய இழுவைப் படகுகளின் வருகையை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். சட்டவிரோத கடத்தொழில்களை கட்டுப்படுத்த தவறினால் வடக்கு மீனவர்கள் போராட்டத்துக்கு அணிதிரள்வர். பாராளுமன்றத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அளவுகள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்திலேயே ரவிகரன் எம்பி இவ்வாறு எச்சரித்துள்ளார். குறித்த கூட்டத்தில் சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பேசப்பட்ட விடயங்கள் குறித்து ரவிகரன் எம்பி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், வடக்கு கடற்பரப்பில் இடம்பெறுகின்ற சுருக்கு வலை, வெளிச்சம்பாச்சி மீன்பிடித்தல், வெடிவைத்து மீன்பிடித்தல், லைலாவலை உள்ளிட்ட இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்ட சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளையும் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டுமென்று அவர் தெரிவித்துள்ளார். அவ்வாறு சட்டவிரோத கடத்தொழில் செயற்பாடுகளை கட்டுப்படுத்த தவறினால் வடபகுதி மீனவர்கள் பாரிய போராட்டத்தை மேற்கொள்ளும் நிலை உருவாகும் என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வருமானத்துக்காகவும் மக்களின் ஊட்டச்சத்துக்காகவும் உயிரை பணயம் வைத்து உழைக்கும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியமென கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கடற்றொழில் அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்ட 2 முக்கிய ஒழுங்கு விதிகள் மற்றும் மீனவர்களின் நலன்கள் குறித்து பாராளுமன்றத்தில் இன்று ஆற்றிய உரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சேட்டு நண்டுகளை பிடிப்பது தொடர்பாக எமது நாட்டுக்கே உரிய ஒழுங்கு விதிகள் அவசியமானவை. குறிப்பாக சிறிய நண்டுகள் மற்றும் கருவுற்றிருக்கும் நண்டுகளை பிடிப்பதன் மூலம் இயற்கை வளங்களுக்கு பாரிய அனர்த்தம் ஏற்படுகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். 1996ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் சட்டத்தின் 61ஆம் பிரிவின் கீழ் 2024 பிப்ரவரி 15ஆம் தேதி வெளியிடப்பட்ட 2371 கீழ் 35ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியின்படி இந்த ஒழுங்கு விதிகள் அமைகின்றன. ஐரோப்பிய நாடுகளுக்கு கடல் உணவுகளை ஏற்றுமதி செய்யும் போது ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடுமையான ஒழுங்கு விதிகளை பின்பற்ற வேண்டியுள்ளது. கடந்த ஆண்டு ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் இலங்கைக்கு வந்து நேரடியாக படகுகளை ஆய்வு செய்தனர். அங்கு சட்டவிரோத வலைகள் அல்லது தடை செய்யப்பட்ட முறைகள் பயன்படுத்தப்படுவது கண்டறியப்பட்டால் அந்த நாட்டுக்கு மீன் ஏற்றுமதி செய்ய தடை விதிக்கப்படலாம். எவ்வாறான இக்கட்டான சூழலில் அமைச்சின் செயலாளர் மற்றும் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகள் கடுமையாக உழைத்து அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தினர். உலக நடைமுறைக்கு ஏற்ப 130 மில்லிமீட்டர் சுற்றளவுக்கு குறைவாக உள்ள நண்டுகளை பிடிப்பது மற்றும் வளர்ப்பது தொடர்பாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். தடை செய்யப்பட்ட வலைகள் அல்லது சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி பிடிக்கப்படும் மீன்கள் ஏற்றுமதிக்கு நிராகரிக்கப்படுகின்றன. கடந்த வருடம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆய்வுகளின் போது இவ்வாறான தடைகள் ஏற்படாமல் அமைச்சின் அதிகாரிகள் மூலம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன.
அந்நிய செலாவணியை பெற்றுத் தருவதில் சேற்று நண்டுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனவே அவற்றின் உற்பத்தியை அதிகரிக்கவும் வளங்களை பாதுகாக்கவும் இந்த ஒழுங்கு விதிகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. நாட்டின் வருமானத்துக்காகவும் மக்களின் ஊட்டச்சத்துக்காகவும் உயிரை பணயம் வைத்து உழைக்கும் மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது அவசியம். தற்போது சமூகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ஒழிக்கப்பட வேண்டுமென்ற விவாதங்கள் நடந்து வரும் சூழலில் உண்மையாக உழைக்கும் மீனவர்களுக்கு முறையான ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இது மீனவர்கள் வயதான காலத்தில் வறுமையின்றி வாழவும் இளைஞர்களை இந்த தொழிலில் ஈர்க்கவும் இந்த திட்டம் உதவும். அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி காரணமாக மீனவர்கள் பெரும் அழிவை சந்தித்துள்ளனர். இந்த சூறாவளியினால் 13 பலநாள் படகுகள் முற்றாக அழிந்துள்ளன. மேலும் 215 பாரம்பரிய படகுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன மற்றும் 3 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தேவையான வரிகள் மற்றும் படகுகளை இலவசமாக மீள பெற்றுக் கொடுப்பதற்கும் தேவையான மானியங்களை வழங்குவதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கௌரவ சபாநாயகர் அவர்களே, Honorable member, you have 15 minutes. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இன்று விசேடமாக கடல் தொழில் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற 2 கட்டளைகளை நாங்கள் இந்த சபைக்கு வைக்கின்றோம். விசேடமாக 2019 ஆண்டுக்கான இலங்கை மீன்பிடி கூட்டுத்தாபனத்தின் ஆண்டைக்கு மற்றும் இவைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசுவதற்கு இருக்கின்றோம். அதே போன்று எங்களுக்கு எல்லாத்திலும் 1996 ஆண்டின் 2ஆம் இலக்க கடல் தொழில் மற்றும் நீரியல்வாழ் உயிர் வளங்கள் சட்டத்தின் கீழ் 61ஆம் பிரிவின் கீழ் அப்போதைய கடல் தொழில் அமைச்சராக இருந்து ஆக்கப்பட்டு 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் திகதி 223/71/35ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானி பத்திரிகை பிரசுரிக்கப்பட்ட அப்போ அந்த கடல் தொழில் மற்றும் கடல் வளங்கள் பற்றிய அமைச்சின் ஆலோசனை இது சம்பந்தமாக. அதே போன்று விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு நாங்கள் இதில் இரண்டு முக்கியமான கட்டங்களை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதில் ஒன்று 1990ஆம் ஆண்டு 23ஆம் இலக்க மீனவர் ஓய்வூதிய மற்றும் சமூக பாதுகாப்பு நலத்திட்ட சட்டத்தின் 29ஆம் பிரிவின் கீழ் கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சினால் ஆக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள். அப்போ அந்த ஒழுங்கு விதிகள் தொடர்பாக கௌரவ சபாநாயகர் அவர்களே, அது மாத்திரமல்ல, அத்தோடு விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இன்றைக்கு அதாவது 1996ஆம் ஆண்டின் 2ஆம் இலக்க கடற்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் 61ஆம் சட்டத்தின் பிரிவின் கீழ் கடற்தொழில் அமைச்சினால் ஆக்கப்பட்டு ஆண்டின் சேற்று நண்டுகள் கடல் தொழில் முகாமை ஒழுங்கு விதிகள். அப்போ இந்த 2 ஒழுங்கு விதிகள் தொடர்பாகவும் இன்று விசேடமாக கவனத்தில் இன்றைக்கு விசேடமாக இந்த 2 சட்டங்கள் தொடர்பாக இந்த ரெகுலேஷன் 2 தொடர்பாக இந்த சபைக்கு விசேடமாக நான் முதலாவதாக சேற்று நண்டுகள் பிடிப்பது தொடர்பிலான எமது நாட்டுக்கே உரிய ஒழுங்கு விதிகள் தேவைப்படுகின்றது. அப்போ அந்த தேவைகளுக்கு ஏற்ப எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கடந்த காலங்களில் இந்த சேற்று நண்டுகள் பிடிப்பது தொடர்பாக பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போ அதன் போது விசேடமாக எங்களுடைய கடல் தொழில் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற நாரா நிறுவனத்தின் ஒழுங்கு விதிகள் கோட்பாடுகளுக்கு அமைய இதற்கே உரிய ஒழுங்கு விதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ அந்த ஒழுங்கு விதிகளுக்கு ஏற்ப விசேடமாக இது தொடர்பிலான பல்வேறு குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு வந்திருக்கின்றது, பல்வேறு முறைப்பாடுகள் வந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த நண்டுகளை பிடிக்கின்ற பொழுது சிறிய நண்டுகள் உள்ளிட்ட சிறிய குஞ்சுகளாக இருக்கின்றவர்கள் உள்ளிட்ட அனைத்தையும் பிடிப்பதன் மூலமாகவும், அதே போன்று கருவுற்றிருக்கின்ற நண்டுகளை பிடிப்பதன் மூலமாகவும் இதற்கு எங்களுக்கே இருக்கின்ற இயற்கை வளங்களுக்கு பாரிய அனர்த்தம் ஆபத்தையும் கொண்டு வருகின்றதாக இருக்கின்றது. அப்போ இது தொடர்பிலாக இன்றைக்கு விசேடமாக வெளிநாடுகளில் இருக்கின்ற அல்லது விசேடமாக இது தொடர்பில் நாங்கள் ஏற்றுமதியாளர்களோடு பேசுகின்ற பொழுது
ஏற்றுமதியாளர்களும் கூட இது சம்பந்தமாக பல்வேறு கரிசனையோடு கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்போ அதன் மூலமாக அவர்கள் சொல்லுகின்ற விடயம் தான் வேறு எதுவுமல்ல. விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த மீன்பிடித்துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த நண்டு எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது கடல் தொழில் உணவுகளை எடுத்துக்கொண்டால் சரி, இதை நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற போது, விசேடமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற போது, அது சம்பந்தமாக இந்த ஐக்கிய நாடுகள் சபையிலும் எடுத்துக்கொண்டாலும் கூட இதற்குரிய ஒழுங்கு விதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. விசேடமாக நாங்கள் கூடுதலாக ஏற்றுமதி செய்கின்றோம் ஐரோப்பிய நாடுகளுக்கு. அப்போ அந்த ஐரோப்பிய நாடுகளிலும் கூட இது தொடர்பிலான பல்வேறு ஒழுங்கு விதிகள் இருக்கின்றது. அப்போ அந்த ஒழுங்கு விதிகள் அனைத்தையும் மீறப்படுகின்ற ஒரு சூழல் கடந்த காலத்தில் காணப்பட்டது. அப்போ அதன் காரணமாக இன்றைக்கு ஒரு நன்றினுடைய ஒரு சுற்றளவு பொதுவாக இன்றைக்கு உலக நடைமுறையில் இருக்கின்ற 130 மில்லி லீட்டர், அந்த மில்லிமீட்டர், மன்னிக்கவும், இப்போ 130 மில்லிமீட்டர், அதுதான் அதனுடைய நண்டினுடைய சுற்றளவு. அப்போ அந்த சுற்றளவுக்கு குறைவாக இருக்கின்ற மீன்களை பிடிப்பது, அவைகளை வளர்ப்பது, இதுகள் தொடர்பிலான ஒழுங்கு விதிகள், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டி இருக்கு ஒரு பக்கம். அப்போ இது சம்பந்தமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். அப்போ இந்த ஒழுங்கு விதிகளை, இந்த ரெகுலேஷனை விஷயமாக நாங்கள் எதிர்பார்ப்பது, இதன் மூலமாக எங்களுக்கு ஒரு ஒழுங்கான முறையின் கீழ் இன்றைக்கு எதிர்வரும் காலங்களில் இந்த சேற்று நண்டுகளை பிடிப்பது தொடர்பாகவும் சரி, அவர்களை வளர்ப்பது தொடர்பாகவும் சரி, அவைகளை ஏற்றுமதி செய்வதிலும் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகளுக்கு உரிய ஒழுங்கு விதிகளை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதற்கேற்ப நாங்கள் இவைகளை கவனத்தில் எடுத்திருக்கின்றோம். ஒன்று, அதே போன்ற விசேடமாக இன்றைக்கு ஐரோப்பிய யூனியனிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகள் தான். விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நண்டுகளுக்கு மாத்திரமல்ல, விசேடமாக ஏனைய மீன் வகைகளுக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட அவைகளை நாங்கள் சித்திரவதை செய்வோமாக இருந்தால் அவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற அந்த ஒழுங்கு விதிகளுக்கு, ஒழுங்கு முறைகளுக்கு மாறாக மீன் பிடிக்கப்படுகின்ற பொழுது, சட்டவிரோதமாக மீன் பிடிக்கப்படுகின்ற பொழுது, அதற்காக வேண்டி இன்றைக்கி நாங்கள் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்டிருக்கின்ற வலைகள் அல்லது அந்த சட்டவிரோத முறைமைகள் மூலமாக பிடிக்கின்ற மீன்கள் என்பது உண்மையிலேயே அவைகள் ஏற்றுமதிக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத, அவர்களால் நிராகரிக்கப்படுகின்ற ஒரு நிலையும் கூட காணப்படுகிறது. அப்போ அவ்வாறான நிலைமைகள் தொடர்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த வருடம் கூட விசேடமாக ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இது தொடர்பாக இலங்கைக்கு வந்த போதும் கூட, அவர்களோடு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளப்பட்ட போதும் கூட, அவர்களால் விதிக்கப்படுகின்ற, அவர்கள் நேரடியாக சென்று படகுகள் சென்று பார்க்கின்ற ஒரு போக்கும் இருக்கின்றது. அபகாரான பார்க்கின்ற போது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அவர்களால் விதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஒழுங்கு விதிகளுக்கு மாறாக நாங்கள் மீன்களை பிடிப்போமாக இருந்தால் அதற்கு அவர்கள் ஏற்றுமதிக்கு அல்லது அவர்கள் நாட்டுக்கு உள்வாங்குவதற்கு அவர்கள் தடை விதிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளும் கூட எடுக்க முடியும். இருந்த போதிலும் கூட கடந்த வருடம் நாங்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் எங்களுடைய அமைச்சின் செயலாளர், அதே போன்று எங்களுடைய அமைச்சில் இருக்கின்ற டிஜி உள்ளிட்ட அனைவரும் இதற்கு கூடுதலான செயற்பட்டு அவைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்கு முடியுமாக இருந்தது. அப்போ அந்த வகையில் இன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களிலும் கூட அந்நிய செலவாணியை ஈட்டுக் கொடுப்பதிலும் கூட கூடுதலான ஒரு பெரிய பங்கினை பெற்றுக் கொடுப்பது இந்த சேற்று நண்டுகள். அப்போ இந்த நண்டுகள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற வருவாயை அதிகரித்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதிகரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அவைகளுடைய உற்பத்தியை அதிகரிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆனாலும் கூட இன்றைக்கு உண்மையில் எங்களுடைய நண்டு வளங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவைகளுக்கே உரிய இயற்கை ரீதியான வளர்வதற்கு போதிய வசதி வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் விசேடமாக இந்த ரெகுலேஷன், இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த ரெகுலேஷன் என்பது மிகவும் முக்கியமானது. அதனால் இந்த சபையிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், அதை எங்களுக்கு நிறைவேற்றி தருமாறு நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம்.
அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் விசேடமாக இன்னொரு முக்கியமான விடயம்தான், வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற விசேடமாக கடற்தொழிலாளர் நீண்ட காலமாக இந்த நாட்டுக்காக வேண்டி தாங்களுடைய உயிரையும் கூட பணயம் வைத்து எமது நாட்டினுடைய வருவாய்க்கு, எமது நாட்டினுடைய மக்களுக்கு வழங்கப்படுகின்ற புரதச்சத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இவைகளுக்காக பாரிய அர்ப்பணிப்போடு செயற்படுகின்ற ஒரு பிரிவினர் என்றால் வேறு யாருமல்ல, அது எங்களுடைய மீனவர்கள் ஆகும். அப்போ அந்த வகையில் அந்த மீனவர்களுடைய தேவைகள், பல்வேறு தேவைகள் இருக்கின்றது என்பதும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அப்போ அந்த தேவைகளில் இருந்து அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய, அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய தொழிலை மிக ஊக்கத்துடன் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கடந்த காலங்களில் கொண்டு வரப்பட்டது விசேடமாக இந்த ஓய்வூதிய திட்டம் இவர்களுக்கான. இப்போ ஏனென்றால் இப்போ எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இப்போதும் கூட எங்களுக்கு இலங்கையில் இந்த ஓய்வூதியம் என்று பேசுகின்ற பொழுது இன்றைக்கு இந்த சமூகத்தில் கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு பொருள் தான் வேறு எதுவுமல்ல, எங்களுடைய எம்பிமார்களுக்கான ஓய்வூதியம். அது இன்றைக்கு நாளைக்கு வெகு கூடிய சீக்கிரமாக அது இல்லாது ஒழிக்கப்படுகின்ற ஒரு ஓய்வூதியமாக மாறி இருக்கின்றது. ஏனென்றால் அப்போ அந்த வகையில் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நமக்கு அப்போ அந்த வகையில் ஒரு பக்கம் ஓய்வூதியம் இல்லாத ஒழிக்கின்ற நடவடிக்கையும் ஒரு பக்கம் எடுக்கின்றது. அதே நேரத்தில் எங்களுடைய மீனவர்களுக்கு, எங்களுடைய கடற்தொழிலாளர்களுக்கு அவர்களுக்கே ஒரு ஓய்வூதிய திட்டம் ஒன்றை நாங்கள் கடந்த காலத்தில் இருந்தவை பல்வேறு வழிகளில் அது தோல்வி அடைந்திருக்கின்றது, அல்லது பின்னடைவுக்குள்ளாகி இருக்கின்றது, அல்லது அவைகள் செயலிழந்து போயிருக்கின்றது. அவ்வாறு செயலிழந்து போயிருக்கின்ற நிலைமையில் இன்றைக்கு எங்களுடைய மீனவர்களுக்கு அவர்களுக்கு ஓய்வூதிய முறைமை ஒன்றினுடைய தேவை அத்தியாவசியமாக இருக்கின்றது. அப்போ அந்த அத்தியாவசியமாக இருக்கின்ற இந்த ஓய்வூதிய முறைமையை வெகு வேகமாக நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எங்களுடைய கடற்தொழில் அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகின்றோம். அதனால் பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த ஓய்வூதியத்தின் மூலமாக நாங்கள் எதிர்பார்ப்பது வேறு எதுவுமல்ல, இது நாள் வரைக்கும் நாங்கள் கடலுக்கு சென்று நாங்கள் மீனை பிடிக்கின்றோம், அல்லது அதன் பிறகு அன்றாடு வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் எங்களுக்கு வயர்ந்து முதிர்ந்த காலங்களில் எங்களாலே பாதுகாத்து கொள்ள முடியாத, ஒரு பக்கம் பின்தங்கிய, வறுமை நிலைக்கு உள்ளாகிய, பல்வேறு இன்னல்களை சந்திக்கின்ற, பாரிய பிரச்சனைகளை சந்திக்கின்றவர்களாக மாறி இருக்கின்றார்கள் ஒரு பக்கம். அப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அப்போ இந்த வகையான பிரச்சனைகள் இருக்கின்ற மீனவர்களுக்கு அவர்கள் நம்பிக்கையோடு நாளை கழிப்பதற்கும், அதே போன்று நாளைக்கு இந்த இளைஞர் பரம்பரைகளையும் அல்லது இளைய சமுதாயத்தினரையும் இந்த மீன்பிடித்துறைக்கு உள்வாங்கிக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கை. Mr. Chandrasekhar, you have 2 more minutes. அப்போ அந்த நடவடிக்கைகள் இருக்கின்றது. அப்போ அந்த நடவடிக்கை எல்லாரும் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் விசேடமாக இந்த 2 சட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். அதனால் நாங்கள் விசேடமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் எங்களுடைய மீனவர்கள் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த தித்வா புயலின் காரணமாக பல்வேறு இன்னல்களை சந்தித்தவர்களாக இருக்கின்றார்கள், பெரிய அழிவினை சந்தித்தவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த அழிவில் இருந்து அவர்களை மீட்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான அனைத்து மானியங்களையும், வசதிகளையும், வாய்ப்புகளையும் செய்து கொடுப்பதற்கு எங்களுடைய அரசாங்கம் முன்வந்திருக்கின்றது. அப்போ அந்த நிலைமையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு பேரழிவினை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த தித்வா புயலின் போது எங்களுடைய விசேடமாக எங்களுடைய படகுகளை நாங்கள் தேடி பார்த்தாலும் சரி, எங்களுடைய விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், மல்டிடே போட் 13 எங்களுக்கு முற்றாக செயலிழந்து போயிருக்கின்றது, முற்றாக அழிந்திருக்கின்றது. அதே போன்று அதில் அறவாசியாக பாதிக்கப்பட்ட 64 இருக்கின்றது. அதே போன்று ட்ரெடிஷ்னல் போட் எங்களுக்கு 215, அறவாசி பாதிக்கப்பட்டது 168,
இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற பொழுது 3 உயிரிழப்புகளும் இழந்திருக்கின்றது. இருந்த போதிலும் கூட நாங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மீனவர்களுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட வலைகளா அல்லது அவர்களுக்குரிய படகுகளா அனைத்தையும் மீள பெற்றுக் கொடுப்பதற்கு அனைத்துக்கும் இலவசமாக ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு மீனவர்கள் இந்த தித்வா புயலின் பாதிக்கப்பட்டிருந்த போதிலும் கூட அந்த பாதிப்பிலிருந்து மீட்பதற்கும் அதெல்லாத்தையும் விட கடந்த காலங்கள் முழுவதுமாக இவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பதாக கூறப்பட்ட ஓய்வூதியம் சரியான முறையில் இடம்பெறவில்லை. அந்த ஓய்வூதிய திட்டத்தை சரிவரையில் நடைமுறைப்படுத்தி எதிர்வரும் காலங்களில் நிரந்தரமான ஓய்வூதியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கே உரிய அவர்களுடைய நிதியின் மூலமாகவே உருவாக்கப்படுகின்ற இந்த ஓய்வூதியத்தை பலப்படுத்துவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் இந்த சபை ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.